தென்குடி அங்காளியம்மன் கோயிலில் திருப்பணிக்காக ஒரு நிதி விண்ணப்ப வீடியோவை வெளியிட்டு சரியாக இப்போ 1 வருஷம் ஆகுது. இந்த வீடியோ 2025 மார்ச் மாதத்தில் வெளிவந்தது. இப்போது 2026 மார்ச் மாதம். இந்த வீடியோ வெளியிட்ட பிறகு இந்தியாவிலிருந்தும் உலகில் பல நாடுகளிலிருந்தும் பல பேர் மிக உற்சாகமாக நிதி வழங்கி இந்த முயற்சிக்கு ஆதரவு அளிச்சிங்க. இந்த திருப்பணிக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். கடந்த 11 மாதங்களில் என்னென்ன இங்கே நடந்திருக்குது என்பதை பற்றி ஒரு சிறிய அப்டேட் வீடியோ தான் இது. இங்கே 2 கோயில்கள் கட்டிகிட்டு இருக்காங்க. ஒன்று அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் இன்னொன்று வாகேஸ்வரி அம்மனுக்கும். இந்த 2 கோயில்களுக்கு நடுவில் சித்தர் அப்புவர்மா சுவாமியோடைய சமாதி சந்நிதியும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சமாதிக்குள்ளே கீழேயும் ஒரு அறை இருக்குது. இங்கே தான் சித்தர் அப்புவர்மா தவம் செய்யும் இடம். சமாதி அறைக்கு வெளியில் பாலாதேவியும் பாம்பாட்டி சித்தர் மூர்த்திகளும் அமைச்சிருக்காங்க. சித்தர் அப்புவர்மாவுக்கும் நித்திய அபிஷேகம் இங்கே தான் நடக்குது. இந்த சமாதிக்கு மேலே 40 அடி உயரமுள்ள ஒரு சிவலிங்கமும் நிறுவியிருக்காங்க. பாம்புகளோட வாயிலிருந்து நீர் வந்து அந்த சிவலிங்கத்து மேலே விழுறது ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. இந்த கோயில்கள் ஆற்றங்கரைக்கு அருகில் உள்ள களிமண் நிலத்தில் கட்டப்படுவதால் அடித்தளம் மிகவும் ஆழமாக தோண்ட வேண்டியிருந்தது. அதன் பிறகு வலுவான கான்கிரீட் அடித்தளம் போட்டு கட்டிடம் உறுதியாக இருக்க தூண்களும் எழுப்பியிருக்காங்க. வெள்ள காலங்களில் நீர் புகாமல் இருக்கிறதுக்கு கோயிலை வந்து தரமட்டத்திலிருந்து 4 அடி உயரத்தில் அமைச்சிருக்காங்க. 2 கோயில்களோட கர்ப்பகிரகத்திற்கு மேலே விமானங்கள் அமைச்சிருக்காங்க. இந்த 2 விமானங்களும் பார்க்கும்போது ஆகம கோயில்கள் மாதிரியே அதே விதமாக இதை உருவாக்கியிருக்காங்க. அங்காள பரமேஸ்வரி, வாகேஸ்வரி மற்றும் சிவபெருமானின் விக்கிரகங்கள் இங்கேருந்து சுமார் 1 மணி நேர தூரத்தில் உள்ள இடத்துல செய்யப்பட்டது. அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய விக்கிரகம் 12 அடி உயரமும் வாகேஸ்வரி அம்மனுடைய மூர்த்தி 10 அடி உயரமும் இருக்குது. இந்த சிற்ப வேலையை செய்த ஸ்தபதி சித்தர் அப்புவர்மாவை கடந்த 30 வருஷங்களாக அறிமுகம் உள்ளவர். அப்புவர்மா சுவாமி தானே முன்பு பல கோயில்களில் ஸ்தபதியாக இருந்து பணியாற்றி இருக்கிறாங்க. விக்கிரகங்கள் செஞ்ச இடத்துல காயத்ரி அம்மா மேலே அம்மனை அழைச்சிருக்காங்க. அம்மன் விக்கிரகங்களுக்கு ஆசீர்வாதம் செஞ்ச பிறகு அதை லாரிகளில் ஏற்றி தென்குடிக்கு கொண்டு வந்தாங்க. விக்கிரகங்களை பீடத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி யந்திரங்கள் பதிக்கப்பட்டது. பக்தர்கள் சமர்ப்பித்த தங்கமும் விலை மதிப்புள்ள கற்களும் பீடத்தில் அடியில் வைக்கப்பட்டது. இந்த முறையுடன் அங்காள பரமேஸ்வரி அம்மன் மற்றும் வாகேஸ்வரி அம்மனுடைய ஸ்தாபன பிரதிஷ்டை நிறைவு பெற்றது. இப்போது தினமும் அபிஷேகம் மற்றும் நெய்வேத்தியங்களும் இங்கே நடைபெற்று வருது. இன்னும் கோயிலுக்கு முன் மண்டபம் கட்டுமானமும் மற்றும் சிறு வேலைகளும் செய்ய வேண்டியிருக்குது. ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே எல்லா பணிகளும் முடிந்துரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆகஸ்ட் மாத இறுதியில் கும்பாபிஷேகமும் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. நமஸ்காரம். என் பேர் அப்புவர்மா, என் மனைவி காயத்ரி. நாங்கள் சென்னையில் வசித்தோம். ஆலயம் கட்டுறதுக்காக இங்கே தென்குடி வந்து இங்கே தென்குடி அங்காளம்மன் சக்தி பீடம்னு சொல்லி ஒன்றுமே இல்லாத இருந்த இடத்துல மண்ணை குமிச்சு வச்சு அங்காள பரமேஸ்வரிக்கும் வாகேஸ்வரிக்கும் நாங்கள் வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட 13 வருஷமாக இங்கே கோயில் கட்டாமல் இருந்தது. அது நம்ம ஆலய திருப்பணிக்காக ஒரு வீடியோ வெளியிட்டோம். அந்த வீடியோ பார்த்து நிறைய மக்கள் வெளிநாட்டிலிருந்தும் பல ஊரில் இருந்தும் நிறைய மக்கள் வந்து அந்த வீடியோ பார்த்து நம்ம ஆலய திருப்பணிக்கு முதல் நீங்கள் வந்து நன்கொடைய கொடுத்தீங்க. அந்த உதவி மூலயமா நாங்கள் வந்து பெரிய ஒரு கோயில் கட்டி இன்னைக்கு 48-50 அடியில் 2 கோயில் கட்டியிருக்கோம். இன்னும் வந்து மண்டபம், கோபுரம், வர்ண வேலை இதெல்லாம் இருக்குது.
ஆகஸ்ட் 31ஆம் தேதி அந்த டேட்டுக்குள்ள ஒரு கும்பாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கோம். நீங்க யாரெல்லாம் வந்து ஆலயத்துக்கு திருப்பணிக்கு உதவி செய்வீங்களோ நீங்க அத்தனை பேரும் வந்து கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிட்டு அப்பாவுடைய அருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் நாங்க மனமார நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த 2 கோயில்களும் சமாதியும் தவிர அருகில் ஒரு பெரிய மண்டபமும் கட்டியிருக்கிறாங்க. இது தினசரி அன்னதானம் மற்றும் பூஜைகள் நடைபெறும் இடமாகவும் இருக்கும். கடந்த டிசம்பர் மாதத்தில் நூற்றுக்கணக்கான ஐயப்ப சுவாமிகள் இங்கே கன்னி பூஜை, இருமுடி சடங்கையும் இங்கே மண்டபத்தில் நடத்தியிருக்காங்க. சித்தர் அப்புவர்மா அவருடைய இன்னொரு முயற்சியான MSK அப்புவர்மா ஆர்ட் கேலரியும் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த வருஷம் அதை திறந்துருக்குறாங்க. இப்போது அந்த கலை அரங்க கட்டிடம் முழுமையாக முடிஞ்சிருச்சு. 2 ஓவிய கலைஞர்கள் தினமும் இங்கே வந்து ஓவிய பணிகளை மேற்கொண்டு வராங்க. ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே 100 தஞ்சாவூர் ஸ்டைல் ஓவியங்களை தயார்படுத்தி கும்பாபிஷேகத்தின் போது காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. MSK அப்புவர்மா ஆர்ட் கேலரி அப்படின்னு ஆர்ட் கேலரி மட்டும்தான் வச்சுருந்தோம். அது மூலயமா MSK அப்புவர்மா ஆர்ட் கேலரி அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன் வந்து அந்த ஃபவுண்டேஷனை திறந்து கொடுத்தீங்க. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கேன்வாஸ் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங், வாட்டர் கலர் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ட் கேலரி அந்த ஃபவுண்டேஷன் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் முடிஞ்சிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் தஞ்சாவூர் பெயிண்டிங் ஆரம்பிச்சிருக்கோம். கும்பாபிஷேகத்துக்குள்ள ஒரு 100 பெயிண்டிங் நான் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸிபிஷன் வைக்கலான்னு இருக்கோம் சார். இந்த சித்தர் பீடத்தில் கிராமத்து குழந்தைகளுக்கான டியூஷன் வகுப்பு, சிலம்பம் மற்றும் பிற போர்க்கலை பயிற்சிகள், ஆர்வமுள்ளவர்களுக்கு இசை வகுப்புகள் கூட இங்கே செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. சித்தர் அப்புவர்மாவின் சார்பாகவும் இந்த அடிப்படை வசதிகளை உருவாக்க உதவிய அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த இடத்துக்கு ஒவ்வொரு வாரமும் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து பல விதங்களில் பயன்பெற்று வர்றாங்க. இன்னும் சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்குது. இதை நிறைவேற்ற தங்களுடைய ஆதரவு இவங்களுக்கு தொடர்ந்து தேவை. இத்தகைய முயற்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதன் மூலம்தான் நமது நாட்டினுடைய கிராமப்புறங்களில் இருக்கிற ஆன்மீகம் வளர்ச்சி அடையும். ஆகஸ்ட் மாத இறுதியில் நடைபெற இருக்கிற கும்பாபிஷேகத்திற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எல்லாரும் வந்து அம்மனோட அருளை பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். நன்றி.